ஹலோ crochet lovers, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னையோட வீடியோல நம்ம புதுவிதமான கிராஃப்ட் டெக்னிக் நம்ம கத்துக்கலாம். டுனிஷியன் crochet. இது crochetலயும் சேராது, நீட்டிங்லயும் சேராது. ஆனா ரெண்டும் கலந்த மாதிரி தான் இருக்கும். அது பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலா நம்ம இந்த பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா வீடியோட ஸ்பீடை செட்டிங்ல போய் இன்க்ரீஸ் எல்லாம் டிக்ரீஸ் பண்ணி பாத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி டுனிஷியன் crochet மெத்தட்ன்றது நீடிங் அப்புறம் crochet ட்ரெடிஷனல் crochet கலந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அதோட ஸ்டிச்சஸ் ஹேண்டில் பண்றது வேற விதமா இருக்கும். டுனிஷியன் crochetல எலாங்கேட்டடான ஹூக் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹூக்கும் பாத்தீங்கன்னா நீட்டிங்கோட ஹூக்கு மாதிரி இருக்கும், crochetோட ஹூக்கு மாதிரியும் இருக்கும். ரெண்டும் கலந்த மாதிரி தான் இருக்கும். நீட்டிங்கோட ஹூக்க மாதிரி நீளமா இருக்கும், crochetோட ஹூக் மாதிரி ஹெட் பார்ட்ல அந்த ஹூக் இருக்கும். இதனுடைய ஹிஸ்டரின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 1852லயே இந்த டுனிஷியன் crochetன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அது பேர் டுனிஷியன் crochet அப்போ வைக்கல, crochetோடைய ஃபார்ம்ல தான் அது கண்டுபிடிச்சிருக்காங்க ஸ்வீடன்ல. அதுக்கப்புறம் அமெரிக்கன் பப்ளிகேஷன் டுனிஷியன் crochetன்ற பேரே 1862ல தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் டுனிஷியன் crochet உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருக்கு. டுனிஷியன் crochet நீடிங்க்கு கொஞ்சம் சிமிலரா தான் இருக்கும். ஆனா நம்ம நீடிங்ல இரண்டு ஹூக்கால நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஆனா டுனிஷியன் crochetல ஒரே ஒரு ஹூக்கால தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். டுனிஷியன் crochetோட ஹூக் இந்த மாதிரி நீளமா இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி அலுமினியம் ஹூக்கு தான் காமனா யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி அதனுடைய மேல ஹூக்கோடைய மெஷர்மெண்ட் இருக்கும். crochetோட ஹூக் மாதிரியே அதோட ஹெட் பார்ட்ல ஹூக் இருக்கும். நீடிங்கோட ஹூக் மாதிரி நீளமா இருக்கும். crochetோட ஹூக் மாதிரி ஹேண்டில் எதுவுமே இருக்காது, நீளமா இப்படிதான் இருக்கும். டுனிஷியன் crochetல ரெண்டு மெயின் ஸ்டெப் யூஸ் பண்றாங்க for each row. ஒன்னு forward pass, இன்னொன்னு ரிட்டர்ன் பாஸ். ஃபார்வர்ட் பாஸ் தான் எல்லா ஸ்டிச்சும் ஹூக்ல ஒரேடியா ஸ்டிச் பண்ணிட்டே வருவோம் கடைசி எண்ட் வரைக்கும். அதுதான் ஃபார்வர்ட் பாஸ். ரிட்டர்ன் பாஸ்னா அதுவே நம்ம ரிட்டர்ன் எல்லா ஸ்டிச்சும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு ரிட்டர்ன் வருவோம். அதுதான் ரிட்டர்ன் பாஸ். இந்த ரெண்டு ஸ்டெப் தான் டுனிஷியன் crochetல யூஸ் பண்ணுவாங்க. crochet மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்டிச்சா ஸ்டிச் பண்ணாம ஒரேடியா ஸ்டிச் பண்ணுவாங்க டுனிஷியன் crochetல. இதுதான் டிஃபரன்ஸ் டுனிஷியன் crochetக்கும். மெயினா நம்ம இந்த ரெண்டு ஸ்டெப் தான் டுனிஷியன் crochetல நம்ம பண்ணுவோம். இந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். டுனிஷியன் crochet நம்ம ரோ வைஸ்ல தான் ஒர்க் பண்ணுவோம். நம்ம crochetல ஒரு டைம்ல ஒரு ஸ்டிச் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஆனா டுனிஷியன் crochetல ஒரு என்டையர் ரோவே ஒரே சமயத்துல நம்ம ஒர்க் பண்ண முடியும். டுனிஷியன் crochetலயும் ரவுண்டா நம்ம ஒர்க் பண்ணலாம். ஆனா ரவுண்டா ஒர்க் பண்றதுக்காக டபுள் எண்டட் ஹூக் நம்ம யூஸ் பண்ணணும். அதுவும் இல்லாம ரெண்டு யார்ன் பால யூஸ் பண்ணுவோம். ஏன்னா எல்லா ஸ்டிச்சும் நம்ம ஒரே சமயத்துல ஒர்க் பண்றதால ஃபார்வர்ட் பாஸ்ல ஒரு யார்னையும் ரிட்டர்ன் பாஸுக்காக இன்னொரு யார்னையும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். crochet நீடிங்க்கு மாதிரியே டுனிஷியன் crochetக்கும் சிம்பிள்ஸ் அதோடைய பேர் எல்லாம் இருக்கு, பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கு. அதுவும் நம்ம ஒரு வீடியோல டீடைலா பார்க்கலாம். டுனிஷியன் crochetல டுனிஷியன் சிம்பிள் ஸ்டிச் தான் மோஸ்ட் காமனா யூஸ் பண்றாங்க. இத தவிர டுனிஷியன் ஹாஃப் டபுள் crochet, டுனிஷியன் டபுள் crochet, டுனிஷியன் knit ஸ்டிச், இது தவிர கோப்லின் ஸ்டிச் crochetயும் யூஸ் பண்றாங்க. பிளாங்கெட் ஷால் எல்லாம் செய்யறதுக்கு இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. வேற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்வெட்டர், பிளாங்கெட், ஷால் அந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் செய்யும் போது டுனிஷியன் crochet ஹூக் பத்தாது. அதனால ஹூக் ஓடைய எண்ட் பார்ட்ல பிளெக்சிபிள் கேபிள் பிக்ஸ் பண்ணி கூட கிடைக்குது. இந்த மாதிரி இந்த பிக்சர்ல இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கிடைக்குது. இல்லைன்னா பிளெக்சிபிள் கூட இருக்கு. அந்த மாதிரி ஃபிளெக்சிபிள் வயர் வச்சு நம்ம பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
டுனிஷியன் குரோஷேக்கு வேற விதமான நிறைய பேர் இருக்கு. ஆனா அதுல மோஸ்ட் காமனா ஆப்கான் குரோஷே இந்த பேர் தான் ரொம்ப மோஸ்ட் காமனா யூஸ் பண்றாங்க. டுனிஷியன் குரோஷே வந்து நீடிங் அந்த குரோஷியை விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அது ஃபாஸ்டா இருக்குன்னா, நம்ம குரோஷே செய்யும் போது நம்ம ஒர்க்க திருப்பி திருப்பி நம்ம குரோஷே பண்ணுவோம். ஆனா வந்து டுனிஷியன் குரோஷேல அதுக்கு தேவையில்லை. நம்ம ஒரே சமயத்துல தான் வந்து ப்ரோ எல்லாம் போட்டுட்டு மறுபடியும் ப்ரோ வந்து ரிலீஸ் பண்றோம். அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டிச்சஸும் வந்து லாங்கா இருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாவே ரிசல்ட் கிடைச்சது, சீக்கிரமாவே முடிக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோல வந்து டுனிஷியன் சிம்பிள் ஸ்டிச்சை வந்து டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அப்புறம் டுனிஷியன் குரோஷே வந்து நம்ம ஹூக்கை எப்படி ஹேண்டில் பண்றது, நம்ம எப்படி போறதுன்னு நம்ம கத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். டுனிஷியன் குரோஷே பத்தி நான் கிளியரா சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு டுனிஷியன் குரோஷேனா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கூட வர வீடியோல வந்து நீங்க டுனிஷியன் குரோஷே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்னுடைய சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வீடியோக்கு கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் என்னுடைய வீடியோ. இந்த சேனலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. குரோஷே லவர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.